வணக்கங்க. நான் ஒசூர்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு அனுஷ நட்சத்திரம் மகா பெரியவா பூஜையில கலந்துக்கிட்டேன். கணேசன் மாமாவோட வீட்டுல மகா பெரியவா பூஜை மாசம் மாசம் நடக்கும். நான் நவம்பர் மாசம் மகா பெரியவா பூஜையில கலந்துக்கிட்டு நான் ஒரு சங்கல்பம் மகா பெரியவா கிட்ட வச்சேன். அந்த சங்கல்பத்தை எனக்கு 2 அனுஷ நட்சத்திரத்துல நிறைவேற்றி கொடுத்துட்டாரு. டிசம்பர் மாசம் நான் ரொம்ப ஃபீல் பண்ண மகா பெரியவா உங்ககிட்ட வந்தேன், சத்தியமான தெய்வம், நிறைய பேருக்கு நீங்க நிகழ்த்துறீங்க, எனக்கும் நீங்க நான் கேட்கறத கொடுங்கன்னு சொல்லி நான் அவர்கிட்ட வச்ச சங்கல்பத்தை தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்ற மாதிரி அடுத்த அந்த அனுஷ நட்சத்திரம் அன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தி அவர் எனக்கு கொடுத்தாரு. இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். 2020 இருந்து 25 வரைக்கும் இதெல்லாம் நடக்குமாங்கிற ஒரு இது இருந்தது. ஆனா தப்பு எங்களுடையது இல்ல, யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு இது தப்பு பண்ணினதுல அதுல பாதிக்கப்பட்டது என்னுடைய கணவர். அவருக்கு பாத்தீங்கன்னா அவர் கடனே வாங்கல, ஆனா அவர் பேர்ல கடன் வாங்கினதா அந்த சிபிலோட இதுல அப்டேட் ஆயிருந்தது. அது எப்படி அப்டேட் ஆச்சு, அதை எப்படி எடுக்கிறதுன்னு கூட தெரியாம 2 வருஷம் ரொம்ப திணறினோம். ஒரு ஃப்ரெண்டு மூலியமா பேங்க் மேனேஜர், HDFC பேங்க் மேனேஜர் மூலியமா நாங்க அவரை மீட் பண்ணோம். அப்படிப்பட்ட மேனேஜர் மூலியமா கூட அவரே சொல்லிட்டாரு, இது எங்களால ஒன்றும் பண்ண முடியாது, சிபில் உள்ள இது இருக்கு, இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணா சிபிலுக்கு நீங்க மெயில் அனுப்பி கொரிஸ் ரைஸ் பண்ணி தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லட்சமா கூட வாங்கல, ஒரு 20,000 15,000 யாரோ வாங்கினதை இவரோட பேர்ல சிபில் அப்டேட் ஆயிடுச்சு. அதனால இவருக்கு பர்சனல் லோன் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டாரு. சென்னையில இடம் வாங்கலாம்னு சொல்லி பர்சனல் லோன் ஒன்று அப்ளை பண்ணியிருந்தோம். ரிஜெக்ட் ஆகி வந்தது. அப்பதான் எனக்கு தெரிய வந்தது இது ஏன் ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கிறது தெரியாம இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட போய் கேட்டு ஒன்றும் பண்ண முடியாது, நீங்களே தான் இதை சரி கொரிஸை ரைஸ் பண்ணி மெயில் அனுப்பி தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. மகா விட்ட வழின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஒரு வருஷம் 2 வருஷம் அப்படியே விட்டுட்டோம். என்ன நடக்கட்டும் அப்படின்னுட்டு இவர்கிட்ட இது யாராலையும் சரி பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்க தான் மகா பெரியவா இது நடத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சேன் அவர்கிட்ட ஒரு சங்கல்பம். அப்போ இவரோட எல்லையில வந்ததுனாலே என்னமோ தெரியல, இதுக்கான ஒரு வழிய இன்னொருத்தர் மூலமா எனக்கு கொடுத்து நான் முருகரை ரொம்ப நம்பிக்கையா கும்பிடுறவன். நானு அதே முருகர் கோவில்ல என்னோட ஃப்ரெண்டு மூலமா இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லி அவங்க இவளுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, இதை சரி பண்ண முடியுமான்னு சொல்லி முருகர் சன்னதியிலே அந்த கோவில்லயே அதை நடத்தி கொடுத்தவரும் முருகர் தான். அவங்க பேரே முருகன் சொல்லி தான் சொன்னாங்க. அப்பதான் நான் சொன்ன மகா பெரியவா கிட்ட இந்த சங்கல்பம் நான் வச்சேன். அப்போ இது அவர் குருவே சரணம் திருவடி சரணம்ன்ற மாதிரி குருமார்கள் மூலயமா தான் நமக்கு எல்லாமே தெய்வம் அனுகிரகம் பண்ணுங்கிறது சத்தியமான தெய்வமா இவர் எனக்கு அதை நடத்தி கொடுத்துருக்கிறாரு. அது ஒரே ஒரு மாசம்தான் இவர்கிட்ட வச்ச அந்த விஷயம் நடந்து இப்ப அவரு பர்சனல் லோனே வாங்கிட்டாரு, 2 EMI கட்டிட்டாரு. இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சோம் நாங்க, அதை நடத்தி கொடுத்துட்டாரு. இந்த சிபில் பிரச்சனையை இவர் சரி பண்ணி கொடுத்தாரு. இது உண்மையான ஒரு விஷயம். இது மட்டும் இல்லாம என்னோட கசின் ஒருத்தனுக்கு ஒரு 4 வருஷமா வேலையில கொஞ்சம் பெரிய பிரச்சனையா இருந்தது. நான் எனக்கு ஒரு விஷயம் நடந்ததேன்னு சொல்லி அவகிட்ட நான் சொல்லும் போது அவரை நீ நம்புமான்னு, அவ சென்னையில இருக்கா, யூடியூப்ல அவரோட படத்தை மனசார பார்த்துட்டு நீ அவர்கிட்ட உன் புருஷனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் நீ வேண்டிக்கமான்னு மட்டும்தான் நான் சொன்னேன். அதுக்கு அடுத்த மாசத்துக்குள்ளேயே அவனுக்கு ஸ்ரீபெரும்புத்தூர்ல காஞ்சிபுரத்துல ஒரு ஜெர்மன் கம்பெனில ஜோஷ்ன்னு சொல்லி ஒரு ஜெர்மன் கம்பெனில மேனேஜரா இன்னைக்கு நிரந்தர வேலையா இந்த மந்த் போய் அவன் ஜாயின் பண்ணிட்டான். அதுவும் நடத்தி கொடுத்தவரு இவர்தான். மனசார நம்பிக்கையோட நம்ம இவர்கிட்ட சங்கல்பம் வச்சோம்னா நிச்சயம் இவர் அனுகிரகம் பண்ணுவார். நன்றி.